அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில திமுக தன்னை பல்வேறு விஷயங்கள்ல கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு கட்சிகள்ல இருந்து திமுகவில் தொடர்ந்து பலர் இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக எதிர்கட்சியான அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இங்கு வந்து இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று கோவை மாவட்டத்தில் உள்ள சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி நேரடியாக அறிவாலயத்திற்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில அவரை திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஏற்கனவே இவர் அதிமுகவில் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பும் வகித்திருக்கிறார். அத்தோடு அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது இவர் டிடிவி தினகரன் அணிக்கு சென்ற பின்னர் சில காலம் எந்த அணியும் சாராமல் அமைதியாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவிலிருந்து பிரித்துக் கொண்டு தன்னை திமுகவில் தற்போது இணைத்துக் கொண்டுள்ளார். இது போன்று இன்னும் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அதிமுகவில் இது போன்று பலர் அதிருப்தியில் இருப்பதாக அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.